ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்விக்கு இப்போ ட்ரைனிங் வச்சு நியூ புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், மேக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸ்லேயுமே ப்ரீ அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் மட்டும் 20 கொஷின்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம மற்ற சப்ஜெக்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஷினுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர், செகண்ட் மதர். பிக்சர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில். தேர்டு வந்து மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட்ஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் வந்து அந்த பிக்சரோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ ஃபிஷ்னா எஃப், ஆப்பிள்னா ஏ, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வரும். இதில் உங்களுக்கு ஃபிஃப்த்து மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அது மார்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எம். ஃபிஃப்த்துக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க நேம், செகண்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு நேம். தேர்டு பார்த்தீங்கன்னா ஷீ லைக்ஸ் பனானா அண்ட் மேங்கோ வரும். நெக்ஸ்ட் வந்து பட் ஷீ டஸ் நாட் லைக் கிரேப்ஸ். ஷீ லைக்ஸ் பனானா அண்ட் மேங்கோ பட் ஷீ டஸ் நாட் லைக் கிரேப்ஸ். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் இருக்கிறது, அந்த பிக்சர் வந்து ஸ்மாலா பிக்கா அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இட் இஸ் எ பிக் ட்ரீ, நெக்ஸ்ட் இட் இஸ் எ ஸ்மால் ஸ்பேரோ. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் இஸ் எ பிக், லெமன் இஸ் ஸ்மால். செவன்த்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எதுன்னு சூஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஒன் பி வேன், செகண்டுக்கு வந்து வாட்ச், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ போட்டிருக்கிறது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹேர், செகண்டு வந்து டீத். நெக்ஸ்ட் வந்து திஸ் தட் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பக்கத்தில் பேக் இருந்துச்சுன்னா திஸ் சொல்லணும், தூரமாக இருக்கிறத தட்டு சொல்லணும். அப்போனா எது வரும்? ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் எ பேக், செகண்ட் வந்து தட் இஸ் அன் எலிஃபண்ட். டென்த்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் இருக்கிறத நம்ம டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷீ லைக்ஸ் an apple but she does not like an orange. Second one, I like to wake up early. நெக்ஸ்ட் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து வாட் இஸ் இட், இட் இஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே பாருங்களேன், இட் கேனாட் வாக், இட் கேனாட் ரைட், இட் கேன் ஸ்விம், இட் கேனாட் குக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பிக்சரை பார்த்து என்னன்னு சொல்லணும்? ஃபிஷ். செகண்ட் ஒன் கேட். 12th வந்து ஹீ ஷீ யூஸ் பண்ணுறது. கேர்ளாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணுவோம், பாயாக இருந்தால் ஹீ யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராணி இஸ் ஏ கேர்ள் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஷீ. அப்போ ஆன்சர் என்ன? ராணி இஸ் ஏ கேர்ள், ஷீ ஹேஸ் அ டாக். செகண்ட் ஒன் ராஜா இஸ் ஏ பாய், டேஸ் ஹேஸ் ஏ கேட். அப்போ இவன் பையன் சொல்லிட்டாங்க, அப்போ ஹீ. ராஜா இஸ் ஏ பாய், ஹீ ஹேஸ் அ கேட். 13 பார்த்தீங்கன்னா இன், ஆன், அண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி. இன்னா வந்து உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம், அண்டர்னா அடியில், அபவ்னா மேலே. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அந்த அணில் வந்து கப்புக்குள்ளே இருக்குது, அப்போ இன். ஃபஸ்ட்டுக்கு என்ன? இன். செகண்டு அது வந்து டேபிளுக்கு அடியில் இருக்குது, அப்போ அண்டர். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த மரம் இது இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, அப்போ ஆன். 14 பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அவங்க டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான், அப்போ மணி ப்ரஷஸ் த டீத். செகண்ட் ஒன் ஒரு கேர்ள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ செகண்ட். வாணி வாஷஸ் ஹேர் ஹேண்ட்ஸ். 15 வந்து அந்த அண்ட் பட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கீதா அண்ட் மாலா ஆர் சிஸ்டர்ஸ். கீதா ஹேஸ் எ பைசைக்கிள் பட் மாலா ஹேஸ் எ ஸ்மால் பைசைக்கிள். செகண்ட் ஒன் வந்து லிவி ஹேஸ் எ பிளாக் அண்ட் ஒயிட் பால். பாபு கோஸ் டு ஸ்கூல் பட் மணி பிளேஸ் கிரிக்கெட். 16ல் பார்த்தீங்கன்னா எது கரெக்டுன்னு டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பாய், அப்போ திஸ் இஸ் நவீன், ஹீ ஆஸ் அன் ஆக்டிவ் பாய், ஹீ டஸ் ஹிஸ் ஒர்க் ஆன் டைம். ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா செகண்டு, திஸ் இஸ் நேஹா, ஷீ லைக்ஸ் டு ப்ளே வித் எ பால். ஏன்னா பையனா ஹீ யூஸ் பண்ணணும், கேர்ள்னா ஷீ யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஃபஸ்ட்டுக்கு ஹீ கரெக்டு, செகண்டுக்கு ஷீ. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். இன், ஆன், அண்டர் பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து அந்த பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து எதில் இருக்குது? இந்த பாக்ஸ், அப்போ பென்சில்ஸ் ஆர் இந்த பாக்ஸ் ஃபஸ்ட் ஒன். செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா பேக் வந்து டேபிளுக்கு அடியில் இருக்குது, அப்போ த பேக் இஸ் அண்டர் த டேபிள். 18 பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து எப்படி விளையாடிட்டுருக்காங்க? பேட்டையும் பாலையும் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. தி சில்ட்ரன் ப்ளே வித் எ பேட் அண்ட் அ பால். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பாய் வந்து ஹாப்பியாக எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ சாம் ஸ்லீப் லேட்டர் பட் ஹீ வேக்ஸ் அப் இயர்லி. 19 பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்டென்ஸ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். குமார் அண்ட் ராணி ஆர் பிளேயிங். அப்போ 2 பேர் விளையாடுறாங்க, அப்போ நம்ம தே யூஸ் பண்ணணும், அப்போ தே ஆர் பிளேயிங். செகண்ட் ஒன் வந்து ஷீலா இஸ் அன் ஆர்டிஸ்ட். இதில் வந்து ஷீ யூஸ் பண்ணால் போதும், ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். தேர்டு பார்த்திங்கன்னா கோபால் இஸ் டிரைவிங் ஏ கார்.
இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். இதை எப்படி மாற்றணும்னா ஹீ டிரைவ்ஸ் அ கார். 20க்கு வந்து நம்ம சிங்குலர் ப்ளூரல் மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷி ஹேஸ் அ பெட் கேட்டுன்னு இருக்குது. அப்போ நம்ம கேட்ஸுன்னு மாற்றணும். ஷி ஹேஸ் அ பெட் கேட்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், த சில்ட்ரன் பை அ பேக் அண்ட் அன் அம்ப்ரெல்லா. இதுலேயும் பேகுக்கும் அம்ப்ரெல்லாக்கும் நம்ம ப்ளூரலாக மாற்றணும். த சில்ட்ரன் பை அ பேக்ஸ் அண்ட் அன் அம்ப்ரெல்லாஸ். தேர்டு பாருங்கள், ஹீ பைஸ் அ பம்கின், அ ஜாக் ஃப்ரூட் அண்ட் அ வாட்டர் மெலன். இதில் வந்து 3 இதுக்கு நம்ம ப்ளூரலாக மாற்றணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா பம்கின், ஜாக் ஃப்ரூட் அண்ட் வாட்டர் மெலன். அப்போ ஹீ பைஸ் அ பம்கின்ஸ், அ ஜாக் ஃப்ரூட்ஸ் அண்ட் அ வாட்டர் மெலன்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் ப்ரீ அசஸ்மெண்ட்டில் இந்த 20 கொஷின்ஸ் தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரேன். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.